ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். நியூசிலாண்டுக்கு எதிரான இரண்டாவது ஓடிஐ போட்டியில் நம்ம இந்திய அணி தோல்வியை சந்தித்தாங்க. அதில் சிறப்பாக விளையாண்ட நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியை பற்றி நம்ம பேசி ஆகணும். அதில் நிதிஷ்குமார் ரெட்டியை பற்றி இந்திய துணை பயிற்சியாளர் சொன்ன விமர்சனங்கள், நிதிஷ்குமாருக்கு ஆதரவு தெரிவித்த கிரிக்கெட் வீரர்கள், அதேபோல் தேர்ட் ஓடிஐ போட்டியில் பிளேயிங் 11 இந்தியன் டீமில் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள், அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் கைஸ். ஓகே, வீடியோவுக்கு புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்தியா நியூசிலாந்து இடையிலான இரண்டாவது ஓடிஐ போட்டி ராஜ்கோட்டில் நடந்தது. அதில் ஆல்ரவுண்டரான நம்ம ரெட்டி கடைசி நேரத்தில் கேஎல் ராகுலோட சேர்ந்தாப்பில் பார்ட்னர்ஷிப் போட்டாப்பில். கேஎல் ராகுல் என்னமோ 100 போட்டாப்பில், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இந்த ஆல்ரவுண்டர் நிதிஷ் பற்றி நம்ம பேசிடுவோம். ஏன்னா நம்ம புது பையனாக வந்திருக்காப்புல உள்ள அவருக்கு ஏற்பட்ட விமர்சனங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி அந்த குரூஷியல் டைமில் கேஎல் ராகுலோட சேர்ந்து 21 ரன் அடித்தாப்புல 20 பாலில். அதே மாதிரி பவுலிங்லேயும் அவருக்கு 2 ஓவர் கொடுத்தாப்புல கேப்டன் சுமன் கில்லு. அதையும் சிறப்பாக பயன்படுத்தினாப்புல 13 ரன் கொடுத்தாப்புல. ஒரு டீசெண்டான ஓவர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் 2 ஓவர் கொடுத்துருந்தா அவருடைய திறமையை நிரூபிச்சிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஓகே, அவர் பவுலிங் போட்ட விதம், அதே மாதிரி பேட்டிங் பண்ண விதம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன் டீமில் பல முறை அவர் விளையாண்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு நண்பர்களே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அந்த போட்டி தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் இந்திய துணை பயிற்சியாளர் ரயன் டெஸ்காச் பேட்டி அளித்தாப்பில். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாருங்கள், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பல வாய்ப்பு கொடுத்தும் அவர் சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏங்க, ஒரே ஒரு மேட்ச்சில் வாய்ப்பை கொடுத்துட்டு பல முறை வாய்ப்பை கொடுத்தும் பயன்படுத்தலை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இந்தியன் டீமில் செலக்ட் ஆகி உள்ளே போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த பையனுக்கு ஒரே முறை வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பை பிரகாசிக்கலை அப்படின்னா எப்படிங்க அது? இதனால் நெக்ஸ்ட் மேட்ச்சில் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்குது. இப்படி ஓப்பன் டாக்காக இன்டர்வியூவில் சொன்னால் அடுத்து அவருடைய ஃப்யூச்சர் எப்படிங்க இருக்கும்? ஸோ இந்த கருத்தை பற்றி நம்ம முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்துருவோம். ஆல்ரவுண்டராக இருப்பது அவ்வளோ ஈஸியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா இவங்கெல்லாம் ஓவர் நைட்டில் ஹீரோவாக ஆகுனது கிடையாது. இவங்களுக்கெல்லாம் பல முறை வாய்ப்புகள் கொடுத்ததன் காரணமாக தான் இன்றைக்கி ஸ்டாராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் பல வாய்ப்புகள் இந்தியன் டீமில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆணித்தனமான கருத்து. ஸோ நிதிஷ்குமார் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டராக தான் நம்ம பார்க்குறோம். ஓகே கைஸ், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நியூசிலாண்டுக்கு எதிரான 3வது ஓடிஐ போட்டி 18ஆம் தேதி இண்டோரில் நடக்க போகுது. இதில் இந்தியன் டீமில் பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருப்பதாக பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்த சேஞ்சஸை கேட்டுங்கன்னா நமக்கே தலை சுற்றி போயிடுது. என்னென்னு பார்த்துருவோம். குறிப்பாக ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கலாம். மிடில் ஆர்டரில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக ஆயுஷ் பதோனி இருக்கலாம். பவுலிங் யூனிட்டில் பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக ஹர்ஷதீப் சிங் இருக்கலாம். அதே போல் நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக துருவ் ஜரோவர்கள் இருக்கலாம் அப்படின்ற பிசிசிஐ தகவல்கள் வெளியாகிருக்கு. ஓகே நண்பர்களே, பிசிசிஐயோட இந்த முடிவு நியூசிலாந்து ஸ்குவாடில் நம்ம இந்தியன் டீமில் 15 பேர் இருக்காங்க. இந்த 15 பேர்த்துக்குமே வாய்ப்பு ரேண்டமாக கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒத்த காலில் பிசிசிஐ நிற்கிறாங்க போல். ஸோ இது ஃபைனல் மேட்சாக வேறு இருக்குது. 18ஆம் தேதி நடக்க போகிறது. ஏற்கனவே இந்தியா ஒரு முறையும் நியூசிலாந்து ஒரு முறையும் அந்த சீரீஸில் வின் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ 3வது மேட்ச் தான் ரொம்ப முக்கியம். இந்த டைமில் பிசிசிஐ சேஞ்சஸ்ன்னு கொண்டு சொதப்பலில் விட்டுருவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. இருந்தாலுமே நமக்கு பிசிசி ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்ற மாதிரி 2026 நம்ம இந்த இயரை வெற்றியோட தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது, உங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ 2026 இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறது மூலயமா சுமன் கில்லுக்கு இது ஒரு ரெக்கார்டாக கூட இருக்கலாம். ஏன்னா இயர் ஃபஸ்ட்டில் நம்ம சீரீஸை வின் பண்ணோம் அப்படின்ற நேம் கூட நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.